நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நான் அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சப்புறம் வழக்கமாக விளாண்டுட்டு இருக்கிற இந்த குழந்தை அன்னைக்கு கோயிலோட பெரிய பெரிய படிகளை ரொம்ப ஸ்லோவாக ஏறி கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இதை நான் பார்க்குறேன். அப்புறம் நான் அதை கவனிக்கலை, விளாண்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். 8 மணி ஆகுது, கோயில் மணி அடிக்குது, கதவெல்லாம் அடைச்சாச்சு. பட் இந்த குழந்தையே காணும், எங்கே போச்சுன்னு தெரில. எல்லோரும் தேடுறாங்க. எனக்கும் என்கிட்ட வந்துட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம், எங்கே போனாங்கன்னு தெரிலம்மா, குழந்தை எங்கேன்னு தெரிலன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. நான் இவங்க உள்ளே போகிறத பார்த்தேன். ஸோ நான் கோயிலோட லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு சின்ன டோர் ஓப்பனாக இருந்து அது வழியாக உள்ளே போய் பார்த்தப்போ, நேற்று அந்த சுரூபத்துக்கு நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துல அந்த சுரூபத்து முன்னாடி மறுபடியும் அந்த குழந்தை போயிட்டு நின்று அந்த சுரூபத்தை அப்படியே அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. நான் கிட்டத்தில் போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொன்னதும், பொண்ணு ஊது அப்படி சொல்லிட்டு என்னை தூக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு அன்றைக்கி இயேசுக்கு இருந்த புண்ணெல்லாம் ஊதிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதாவது ஒரு குழந்தையோட கவனத்தை ஈர்த்து அதோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி அதோட கவனத்தை ஈர்த்து கற்பனை திறனை மேம்படுத்தி ஆன்மீக ரீதியான சிந்தனையை தூண்டி ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு கன்சர்ன், ஒரு இறக்கம் மனசில் என் இயேசுக்கு அடிபட்டிருக்கு, நான் என் இயேசுக்கு ஊதணும், என் இயேசுவை நான் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கு இந்த சுரூபம். அதாவது ரொம்ப சின்ன ஒரு 3 வயசு குழந்தைக்குள்ள ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டுருக்கு இந்த சுரூபம். நம்ம சிலர் ஆன்மீகத்தில் PhD வாங்கி வச்சுருப்போம், பட்டம் வாங்கி வச்சுருக்கோம். நமக்கு சிறுபங்கள்லாம் தேவை கிடையாது இல்லை. சிறுபம்லாம் எதுக்கு, மண்ணு தானே, அதெல்லாம் வச்சு என்ன நடக்க போகுது? ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விசுவாசிக்கு கலப்படம் இல்லாத விசுவாசம் தேவைப்படுது. கலப்படம் இல்லாத விசுவாசம்னு என்ன தெரியுமா? கோயிலோட ஒரு முக்கில் இருந்துக்கிட்டு மூச்சு விட முடியாமல், பேச முடியாமல், உணர்வு இல்லாமல் ஒரு சுரூபம் இருந்து இவர் தான் இயேசு அப்படிங்கிற ஒரு எமோஷனை, அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுது. அந்த சுரூபம் சுயநலத்துக்காக இவங்கெல்லாம் என்கிட்ட நான் இப்படி இயேசுவை போதிக்கிற ஒரு சாதனமாக இருக்கேன், இவங்களாம் என்னை வழிபடுவாங்க, இவங்களாம் எனக்கு பூ வைப்பாங்க, இவங்க கேண்டல் வைப்பாங்க, காணிக்கை போடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த சுரூபம் அதெல்லாம் பண்ணலை. அது ஒரு சாதனம், விசுவாசத்தை தூண்டுற ஒரு சாதனமாக இருக்குது. அது பைபிளை ரீட் பண்ணிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி பைபிளை இன்டர்ப்ரெட் பண்ணிலாம் பேசலை. அது ஒரு இடத்துல அமைதியாக இருந்து எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு சிம்பிளான விசுவாசத்தை போதிக்குது. இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம்லாம் பிடிக்காது. நமக்கு யாருக்கிட்டையாவது போகணும், யாருக்கிட்டையாவது போய் யாராவது நம்மக்கிட்ட பைபிளை படிச்சுட்டு பைபிள் இப்படி தான் அப்படி தான் நம்ம மண்டையை குழப்பணும். அப்படி குழப்பனா நம்ம